வணக்கம். தமிழன் செய்தி களம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தேரோட்டம், லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா காட்சி நடைபெற்று வருகின்றன. விழாவின் 9வது நாளான இன்று ஆணி திருமஞ்சன தேரோட்டம் வெகு விமர்சையாக தொடங்கியது. மற்ற கோயில்களில் மூலவர் கருவறையில் வீற்றிருக்க உற்சவர் தேரில் வீதி உலா வருவது வழக்கம். சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோயிலில் மட்டுமே கருவறையில் வீற்றிருக்கும் நடராஜ பெருமானே உற்சவராக தேரில் எழுந்தருளி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளிப்பது சிறப்பு அம்சம். தேரோட்டத்தை முன்னிட்டு விநாயகர், முருகர், நடராஜர், சிவகாம சுந்தரி, சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட 5 தனித்தனி தேர்களில் எழுந்தருள சுவாமிகளுக்கு சிறப்பு திபாரணை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. முதலில் விநாயகர் தேர் புறப்பாடாகி அதனைத் தொடர்ந்து முருகர், நடராஜர், சிவகாம சுந்தரி, சண்டிகேஸ்வரர் தேர்கள் புறப்பட்டன. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தேர் 4 மாட வீதிகளில் வலம் வந்து நிலையை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து நடராஜர், சிவகாம சுந்தரி மற்றும் உற்சவர்கள் தேரில் இருந்து கீழே இறக்கப்பட்டு கோயிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் வைத்து பூஜைகள் நடத்தப்பட்டன. நாளை மதியம் ஆணி திருமஞ்சன தரிசன விழா வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது.